Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்காக 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல தமிழகம் முழுவதும் 3,32,000 பணியாளர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபட நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக தேர்தல் களத்தில் 950 வேட்பாளர்கள் களமிறங்கும் நிலையில் 6.23 கோடி பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த வாக்காளர்கள் அவங்களோட எண்ணிக்கை 6.23 crores. அதில் மேல் 3.06 crore, ஃபீமேல் 3.17 crore, தேர்ட் ஜெண்டர் 8,467. அது மாதிரி ஒரு 6.23 crores ஓட்டர் நமக்கு இருக்கிறாங்க. மேலும் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாகவும் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மக்களவை தேர்தல் பணிகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட போலீசார், 150 துணை கம்பெனி ராணுவ படைகள் களமிறக்கப்பட்டுள்ளது. நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 8,050 vulnerable polling stations, 181 critical 8050 vulnerable polling stations, 181 critical polling stations ஏற்கனவே நம்ம டிஇஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், டிஇஓஸ், அப்புறம் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த நம்பர் அரைவ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததிலிருந்து இதுவரை 173 கோடி ரூபாய் ரொக்கமும் 6.67 கோடி மதிப்புள்ள மதுபானங்களும் 1.13 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த மக்களவை தேர்தலில் மொத்தமாக 1,58,568 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 81,157 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் 86,858 விவி இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த எலெக்ஷன்ல பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் யூனிட் எவ்வளவு நாங்க டிப்ளாய் பண்ணிருக்கிறோம் அந்த டீடைல்ஸ் நான் சொல்றேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568. கண்ட்ரோல் யூனிட்ஸ் 81,157. விவிபேட் 86,858. மொத்தமுள்ள வாக்குச்சாவடிகளில் 65%, அதாவது 44,801 வாக்குச்சாவடி மையங்களை வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக நேரடியாக கண்காணிக்கவும் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இது தவிர்த்து வாக்காளர்களுக்கு தேவையான கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் வாக்குப்பதிவு மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் நாளை பேருந்தில் இலவசமாக சென்று வாக்களிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டையோடு சேர்த்து ஆதார், பான், லைசென்ஸ், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் உள்ளிட்ட 12 வகையான ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை எடுத்து செல்வது அவசியமாகும். மேலும் மாலை 6 மணிக்குள் வரும் வாக்காளர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்படும் என்பதையும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.